ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு ஜனவரி 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு, சற்றுமுன்பு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 23ஆம் தேதி முடிச்சிட்டாங்க. மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்ப ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுக்கிறதா சொல்லி நமக்கு இப்போ ஒரு அப்டேட், முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சற்று முன்பு வெளியான தகவல், அரையாண்டு விடுமுறை நீட்டிப்பு, பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம். ஸோ அரையாண்டு விடுமுறையிலே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பள்ளிகளில் வந்து மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதனால் அரையாண்டு தேர்வு விடுமுறையினை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் டிஎன் ஸ்கூல் ரீஓப்பன் 2025, டிஎன் ஆஃப் இயர்லி ஹாலிடே 2025 அரையாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது, பள்ளிகள் திறக்கும் தேதி மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பள்ளி அரையாண்டு விடுமுறை ஜனவரி 6ஆம் தேதி வரையில் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழக பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. அனைத்து வகுப்புகளுக்கும் அரையாண்டு தேர்வு முடிந்து டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனிடையே கிறிஸ்துமஸ், புத்தாண்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா விழாக்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் கூடுதல் விடுமுறை, பள்ளிகள் திறக்கும் தேதியை வந்து நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது அரையாண்டு பண்டிகை கால விடுமுறை நீட்டிப்பு செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவுள்ளதாக சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு இது அஃபிஷியலாக வந்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல. ஜனவரி 6ஆம் தேதி தான் மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜனவரி 6ஆம் தேதி தான் பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டும் நடக்குது. அதனால் வந்து 6ஆம் தேதி தான் அஃபிஷியலாக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ மட்டும் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.